வணக்கம். ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களே, சொல் புதியது, சுவை புதியது. கேட்பதற்கு எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆமாம் நேயர்களே, புதிய ஒரு நிகழ்ச்சி. எப்படி பாரதியார் கையாண்ட அருமையான வார்த்தைகள். சொல் புதியது, சுவை புதியது. இந்த தலைப்பின் கீழான இந்த நிகழ்ச்சியிலே இலக்கிய செய்திகள், நீதி போதனைகள், பக்தி கதைகள், ஆரோக்கிய கருத்துக்கள், அதே சமயத்திலே படித்ததில் பிடித்தது. ஆமாம் நேயர்களே, சில புத்தகங்களில் நாம் படிக்கும்போது அதில் உள்ள கருத்துக்களை படித்த மாத்திரத்திலே நாம் மறந்து விடுவோம். சில கருத்துக்கள் நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கும், அந்த கருத்தை பிடிச்சி நம்ம மனசுல குறிச்சிருப்போம். ஆனா காலம் போக போக அது மறந்துடும். எனவே படித்ததில் பிடித்தது. சில புத்தகங்களில் படிக்கும் போது அது உலகத்திற்கு தேவையான விஷயங்கள், நமக்கு அது பிடிக்க ஒரு விஷயமா இருக்கும். எனவே படித்ததில் பிடித்தது என்று சொல்லக்கூடிய 5 கூறுகள் கொண்ட இந்த நிகழ்ச்சியிலே கருத்துக்களாக செறிவாக வெளிவர இருக்கின்றன. ஆமாம், பாரதியார் வார்த்தை சொல் புதியது, சுவை புதியது. தொல்காப்பியர் கூட எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, எச்சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்லக்கூடிய ஒரு வரியை கையாண்டு இருப்பார். எந்த சொல்லும் வீணான சொல் அல்ல. எல்லா சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது, எல்லா சொல்லுக்கும் ஒரு வலிமை இருக்கிறது, எல்லா சொல்லுக்கும் ஒரு சுவை இருக்கிறது. பாரதியார் ராஜச குணத்திலே இருக்கக்கூடிய அந்த தொடரை பயன்படுத்தி இருக்கிறார். சொல் புதிது, சுவை புதிது என்று சொன்னால் புதிய புதிய சிந்தனைகள் வெளிவந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகிலே புதுமையாக்கம், புத்தாக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம், செய்தியானது வெளிவந்து கொண்டே இருக்கும். அப்பொழுதுதான் இந்த தமிழானது வாழும். புதிய சிந்தனைகளை தன்னகத்தை கொண்டிருக்கிற தமிழானது கடைசி வரைக்கும் போய்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் சொல் புதிதாக இருக்க வேண்டும், சுவை புதிதாக இருக்க வேண்டும், நினைக்கக்கூடிய சிந்தனைகளும் புதிதாக இருக்க வேண்டும். அதே போலத்தான் இந்த நிகழ்ச்சியிலே புதிய சிந்தனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதன் காரணமாகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பாக சொல் புதியது, சுவை புதியது என்று சொல்லக்கூடிய பாரதியார் கையாண்ட அந்த தொடரை பயன்படுத்தி இருக்கிறேன். சரி நேயர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் கருத்தாக நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற தலைப்பினால் அமைந்த கருத்தினை பார்க்கலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று ஒரு குறள் இருக்கிறது. எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றும் ஒரு குறள் இருக்கிறது. இதுல ஒரே ஒரு வரிதான், ஒரே ஒரு தொடர்தான் மாறி இருக்கிறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், யார் யார் வாய் கேட்பினும் என்ற ஒரு குறளிலே அந்த தொடரும். எப்பொருள் எத்தன்மைத்தாயினும், எத்தன்மை மொத்தம் யார் யார் என்னென்ன சொன்னாலும் நம்முடைய அறிவுக்கு எட்டக்கூடிய விஷயத்தை ஆராய்ந்து ஆலோசித்து எது உண்மையான பொருள் என்பதை நாம் உணர வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், யார் யார் வாய் கேட்பினும். எப்பொருள் எத்தன்மைத்தாயினும், எந்த ஒரு தன்மையில இருந்த போதும் கூட அதனுடைய உண்மைத்தன்மையை அறிவதற்கு ஆராய்ச்சி மனப்பான்மை நமக்கு வேண்டும். எனவே இந்த 2 குறள்களை ஏன் இந்த இடத்திலே நான் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு நிகழ்ச்சிகள், பல்வேறு விஷயங்கள், செய்திகள் கேட்ட வண்ணம் நடந்த வண்ணம் இருக்கின்றன. எல்லா நிகழ்வுகளுமே நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. சில நிகழ்வுகள் பிடிச்ச மாதிரி இருக்கும், சில நிகழ்வுகள் பிடிச்ச மாதிரி தெரியாது. அந்த பிடித்த மாதிரி இல்லாத நிகழ்வை எல்லாம் நமக்கு என்னது சோதனை என்று நாம் நினைத்துக் கொள்வோம். ஆண்டவன் நமக்கு ஏன் இப்படி சோதிக்கிறான், பட்ட காலிலே படுகிறது, கெட்ட புத்தியே கெடுகிறதே, ஏன் மற்றவங்க எல்லாம் நல்லபடியா வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறானே, ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி சோதனை வந்துகிட்டே இருக்கு, ஒன்னும் புரியலையே, இறைவா ஏன் நம்மளை சோதிக்கிறே, நீ காப்பாத்து என்று மனம் ஏங்குகிறது, மனம் வேண்டுகிறது இறைவனிடம். இந்த ஒரு விஷயத்தை புலப்படுத்துவதற்காக நடப்பதெல்லாம் நன்மைக்கே. நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்கணும். அதாவது கர்மத்தை செய் பலனை எதிர்பாராதே என்று சொல்கிறார் அல்லவா, அது மாதிரி நம்ம செயலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய பலன் நல்லதோ கெட்டதோ அதை நம்ம எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்ப்பு இருந்தால்தானே ஏமாற்றம் வரும். இந்த ஒரு விஷயத்தை நாம் புலப்படுத்துவதற்கு ஒரு சிறு கதையை நாம் பார்க்கலாம். ஒரு சிறு நடந்த நிகழ்ச்சி. இந்த கங்கை நதியிலே குளித்தால் நமக்கு பாவம் போகும் என்று சொல்வார்கள். அந்த கங்கை நதி வடநாட்டிலே இருக்கிறது. வாழ்க்கையில ஏதாவது ஒரு நாளைக்காவது அந்த இடத்துல போய் நம்ம குளிக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். என்ன சொன்னா நம்ம செஞ்ச பாவங்கள் அப்படி.
கங்கைக்கு போயிட்டா ஏதாவது ஒண்ணு தியாகம் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுல ஒரு புத்திசாலியான ஒரு ஆளு கங்கைக்கு போய் உன்னை இழந்துட்டு வரணும்னு சொல்லி நான் என்ன செய்யறேன், பாகற்காய் சாப்பிடுவதே நான் இல்லை என்று ஒரு சபதம் எடுத்துட்டு வந்தாராம் கங்கைக்கு போயிட்டு. ரொம்ப புத்திசாலித்தனமா ஆண்டவனை ஏமாத்துறதுக்கு. வீட்டுல பாகற்காய் சாப்பிட மாட்டேன், பாகற்காய் யாருமே விரும்பி சாப்பிடறது இல்லை. சில பேர் மருத்துவ குணமுடையவர்கள் மட்டும்தான் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு பாகற்காய் வாரத்து ஒரு மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்க. இவர் ரொம்ப அதி புத்திசாலித்தனமா பாகற்காயை எடுக்கக்கூடாது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நேர சபதம் எடுத்துட்டு வந்துட்டார் கங்கைக்கு போயிட்டு. உடனே அதே மாதிரி அவர் பாகற்காவே தொடல. ஆனா ஒரு மாதம் 2 மாதம் ஆனவுடனே அவர் மயங்கி நிலையில விழுகிறார். நேர ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போறாங்க. என்னன்னு அவர் யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கறாங்க. பார்க்கும்போது அவருக்கு என்னது சர்க்கரை வியாதி. உடனே டாக்டர் அறிவுரை சொல்கிறார், சர்க்கரை வியாதி எல்லாம் வந்தா என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே எடுக்கிறார். இடும்போது நீங்க பாகற்காய் எப்படியாவது வாரத்துல ஒரு 2-3 ட்ரிப்பாவது நீங்க சாப்பிடணும் அப்படின்னு. அப்பதான் அந்த நொந்து கொடுக்குறார். பாகற்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கங்கையில போய் நான் இழந்து விட்டு தியாகம் செய்து விட்டு வந்தேன்னு சொல்லுவார்கள். ஆனா நான் பாகற்காவே நமக்கு உணவா கொடுத்துட்டான் ஆண்டவன் நம்ம ஏமாத்த பார்த்தோம், ஆனா ஆண்டவன் நம்மளை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு நொந்துகிட்டாராம். எதுக்கு சொல்றாருன்னா, நம்ம எது கூடாதோ அதைத்தானே செய்வோம். அது மாதிரி கங்கை நதியில ஒருத்தர் முனிவர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறார். குளிச்சுட்டு வெளியே வரார். கரையில இருக்கிற ஒரு மூடன் என்ன பண்றான்னா, அந்த முனிவரை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த முனிவர் மேல எச்சி மூடுறான், எச்சி துப்புறான். உடனே முனிவருக்கு என்ன செய்யறாரு, கோபப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறான். முனிதல் என்று சொன்னாலே கோபப்படுதல் என்று அர்த்தம். அதனால்தான் நம்ம ஊர் பக்கத்துல முனிசாமி அப்படின்னு சொல்றோம். கோபப்படக்கூடிய வீரியமான சாமி. முனிதல் என்றால் கோபப்படுதல். அடிக்கடி கோபப்படக்கூடியவர்கள் முனிவர்கள். உடனே அந்த கங்கை நதியில இருக்கிற மேல வந்திருக்கிற முனிவர் என்ன செய்யறாரு, கோபமே படல. கோபம் வந்துதான் அடக்கிக்கிட்டார். அடக்கிட்டு அந்த எச்சு துப்புறவனை மட்டும் பார்த்தார். பார்த்துட்டு திருப்பி அசிங்கமாயிருச்சு, பூஜை பண்ண முடியாதுன்னு சொல்லி திருப்பி கங்கையில குளிக்க போறார். திருப்பி குளிச்சுட்டு வெளியே வர மீண்டும் அவன் எச்சு துப்புறான். துப்புறவனா அவனுக்கு ஒரு சந்தோஷம் எச்சு துப்புறதுல. இந்த முனிவருக்கு கோபமே வரல, திருப்பி போறார். இது மாதிரி ஒரு 4 ட்ரிப்பு குளிக்க எந்திரிக்க எச்சு துப்ப, குளிக்க எந்திரிக்க எச்சு துப்பன்னு ஒரு 4 ட்ரிப்பு நடக்குது. கடைசி 5வது ட்ரிப்பு துப்புற நேரத்துக்கு முன்னாடி அந்த முரடன் இருக்கிறானே அந்த மூடன், அவனே அந்த முனிவருடைய காலடியில விழுந்துறான். ஐயா தெரியாம பண்ணிட்டேன் ஐயா, நான் எவ்வளவோ நீங்க புண்ணியவான், நான் தெரியாம உங்க மேல எச்சு துப்பிட்டேன், நீங்க கோவப்படுறது நான் வேடிக்கை பார்க்கறதுக்காக துப்புனேன். இது மாதிரி சில பேர் இருப்பாங்க, கோவப்படுறது வேடிக்கை பார்க்கறதுக்காக துப்புனேன், ஆனா அந்த கோவத்தெல்லாம் காமிக்காம குளிச்சுட்டு வந்தீங்க, என்னால துப்ப முடியல, நான் கொஞ்சம் திருந்துட்டேன், நீ மன்னிச்சுக்கீங்கன்னு சொல்லும் போது முனிவர்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இல்லப்பா கங்கையில குளிக்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதியில் என்ன செய்வாங்க, தன்னுடைய பாவத்தை போக்குவதற்காக இங்கே நீராடி விட்டு செல்வார்கள். அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு நதி. இந்த நதியை கேள்விப்பட்டு தான் நானே பிரம்மச்சாரியா இல்லாம அப்படியே கிரகஸ்தனாகி கடைசியா சன்னியாசியாகி இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். செஞ்ச பாவத்தை பூரா போக்குறதுக்கு ஒரு சன்னியாசி, ஒரு துறவி ரீதியில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் கங்கையில. இந்த நேரத்துல ஒரு நாளைக்கு தான் நான் குளிப்பேன். ஆனா இன்னைக்கு மட்டும் ஓம் புண்ணியத்துல ஒரு 4 அல்லது 5 தடவை குளிக்கிறதுக்கு மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு. இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா, எனக்கு எப்படிப்பா கோபம் வரும், நான் செய்திருக்கிற பாவங்கள் அனைத்துமே இன்னைக்கு ஒரு நாளே தீர்த்துடணும் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய கடைக்கன் என் மீது பட்டிருக்கிறது போலும். அதனாலதான் என்ன செஞ்சா ஆண்டவன் மூலமா இறங்கி எச்சு துப்ப வச்சு இன்னைக்கு மட்டும் 5 தடவை கங்கையில குளிச்சிருக்கிறேன். மொத்தம் நல்ல காரியம் பண்ணி இருக்கிறப்பா நீ எனக்கு மறைமுகமா, உன் மேல எனக்கு எப்படிப்பா கோபம் வரும் அப்படின்னு சொல்லி முனிவர் போனாராம். உடனே அப்படி மூடன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாராம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாருங்க. ஒரு காரியம் எச்சு துப்புறது கெட்ட காரியம், அது சக்தி வாய்ந்த முனிவர் மேல துப்புறது அதை விட ஒரு கெட்ட சமாச்சாரம். ஆனா அந்த கெட்ட விஷயத்தை கூட தனக்கு சாதகமா நல்ல விஷயமா நினைச்சிட்டு இதனால்தான் ஆண்டவன் இப்படி செஞ்சிருக்கிறாரோ என்று மிக அருமையான ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போறாரு பாத்தீங்களா முனிவர். இதே மாதிரி இன்னொரு உதாரணம் எப்படின்னா, ஒரே பாறையில வெடி வச்சு 2 துண்டா போகுதுப்பா. அந்த 2 துண்டு கல்லு, ஒரு துண்டு கல்லு படிக்கல்லா மாறி இன்னொரு துண்டு கல்லு இந்த கருவறை தெய்வமாக மாறிடுச்சு. அப்ப அந்த படிக்கல் கேக்குதான் கருவறை தெய்வத்தை பார்த்து, ஏம்பா ஒரே மலையில தானே நம்ம பிறந்தோம், ஆனா நீ மட்டும் தெய்வமா இருக்கிற, உனக்கு அபிஷேகம், பால அபிஷேகம், தீபாரணம், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்றாங்களே, ஆனா என்னை மட்டும் நல்லா மிதிச்சுட்டு ஒண்ணு போறாங்களாப்பா, நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த கருவறை தெய்வமான அந்த கல்லு சொல்லிச்சான் தன்னுடைய உடன் பிறந்த அந்த படிக்கலை பார்த்து, ஏப்பா நீ பட்ட பாடு கம்மி, உன்னைய என்ன செஞ்சாரு அந்த ஆச்சாரின்னு சொல்லக்கூடிய கல் ஆச்சாரி கொஞ்சமாத்தான் உளிய வச்சு அடிச்சாரு சிற்பி. ஆனா எண்ணிய மட்டும் என்னுடைய உருவமாக்குறதுக்கு எங்கெங்கயோ பிடிச்சி அடின்னு அடிச்சார் சிற்பி. அப்புறம் எனக்கு கால் கையெல்லாம் உருவாக்கி என்னுடைய தலையை உருவாக்கி அந்த தலையில 2 கண்ணு, மூக்கு, வாய், காது, இது மாதிரி முடி, இந்த மாதிரி உள்ள கூந்தல், இதெல்லாம் செய்யறதுக்கு நீ உளிய வச்சு பாடும் படுத்தினார்.
நான் பட்ட துன்பங்கள் அதிகம் அந்த சிற்பி மூலமாக. ஆனா நீ படிக்கல, நீ பட்ட துன்பம் கம்மி, குறைவு. எப்படிப்பா என்னைய பார்த்து நீ பொறாமப்பட முடியும்? எனவே நீ துன்பப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய நிலை இருக்கிறது, நான் துன்பப்பட்டது இருக்கு மாதிரி என்னுடைய நிலை உயர்ந்த நிலையில இருக்கிறது என்று சொல்லி அந்த கருவறை தெய்வக்கள் அந்த படிக்கல்ல பார்த்து சொல்லிச்சோம். மொத்தம் அப்பதான் படிகளுக்கு சமாதானம். பரவாயில்ல, துன்பங்கள் அதிகப்பட்டால் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு நான் வரலாமோ என்ற ஒரு கருத்தை அந்த படிக்கல உணர்ந்துருச்சோம். மொத்தம் நம்ம வாங்கியிருக்கிற இரும்பு தண்டவாளம் தான். சாதாரண இரும்பு தொழிற்சாலையில இருந்து உள்ள போகுது. அந்த இரும்பு தொழிற்சாலைக்கு போனதுக்கு அப்புறம் அதை நல்ல தீய வச்சு கனலாக்கி நல்ல பெரிய பெரிய தண்டவாளமாகவோ அல்லது தீ பட்டணில அடின்னு அடிச்சு வேண்டிய உற்பத்தி பொருளாகவும் மாற்றுகிறார் அல்லவா? அப்ப இரும்பு என்ன தனக்கு வாய் இருந்த பேசுமா? இந்த இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டப்படுகிறோமோ, இவன் நமக்கு எவ்வளவு துன்பங்கள் தருகிறானோ அந்த துன்பத்திலிருந்தான் இறைவனுடைய கடைக்கு நம் மீது இருக்கிறது என்று அர்த்தம். மனதை சமாதானப்படுத்துவதற்காக சொல்வதில்லை, அதுதான் உண்மையும் கூட. நமக்கு எது பிடிக்கல அது நடந்ததோ, ஆனால் அந்த பிடிக்காத ஒரு விஷயம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே செப்பனிடக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக தென்படுகிறது. எனவே இந்த நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று சொன்னால் வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு நிகழ்வு இருக்கிறது, நமக்காக ஆண்டவன் இருக்கிறான் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. என்னை கவலைப்பட வேண்டாம், நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்மை சார்ந்தவை, நமக்கு நடப்பதெல்லாம் நமக்கு வெற்றியை பெறுவதற்காகவே என்று சொல்லி இது போல நல்ல கருத்துக்களை இனி வரக்கூடிய நிகழ்ச்சியில் நாம் கண்டு கழிப்போமா? வணக்கம். ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களே, சொல் புதிது சுவை புதிது என்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தின கருத்தாக கல்வியே சொத்து என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தினை ஓட்டி நாம் பார்க்கலாம். கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பது பல பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்றைய காலத்தினுடைய இலக்கியங்கள் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு எவ்வளவோ விஷயங்களை சொல்லியிருக்கின்றன. உதாரணமாக நாலடியார் என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம் கல்வியை பற்றி சொல்லும் போது, கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமையுடை கற்பவே நீருளிய பாலும் குறியின் தெரிந்து என்று ஒரு நாலடியார் பாடல் சொல்கிறது. இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், கல்வி கரையில்லாதது, அதாவது துறைதோறும் பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. பல்வேறு துறைகளிலே பல்வேறு நபர்களால் பல பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. எனவே இந்த இடத்துல கல்வி கரையில்லை என்று சொன்னால், கடற்கரை, கடல் எப்படி கரை இருக்கிறது, ஆனால் தூரத்திலிருந்து பார்க்கும் போது கரை இல்லாதது போல தோன்றும். அதுபோல எத்தனையோ விதமான படிப்புகள் இந்த உலகத்திலே இருக்கின்றன. அதுதான் கல்வி கரையில்லை என்று சொல்லுகிறது. கற்பவர் நாள் சில, அந்த கல்வியை கற்கக்கூடிய அந்த மனிதனுடைய ஆயுள் இருக்கிறது அல்லவா, அது மிக 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 குறைவு. ஏனென்றால் 20 வயதிலே அவன் இறந்து விடலாம், அல்லது 50 வயதிலே இறந்து விடலாம், அல்லது அதிகபட்சம் ஒரு 70 வயதிலே இறந்து விடலாம். எனவே அந்த கற்கக்கூடிய அந்த மனிதனுடைய அந்த வாழ்நாள் மிக 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 குறைவு. அதைத்தான் கற்பவர் நாள் சில, குறைவான ஒரு விஷயம். என்ன சொன்னால், கற்கக்கூடிய அந்த வயது எப்பொழுதுமே அது சின்ன ஒரு 5 வயது முதல் அதிகபட்சம் போன ஒரு 20 அல்லது 22 வயசு வரைக்கும் கற்கக்கூடிய ஒரு வயது. அதைத்தான் சொல்கிறார்கள், கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணி பல. மெல்ல நினைக்கிறேன்னு சொன்னால் நல்லா பாருங்க, அந்த நாலடியார் பட்டம் மிக மிக உளவியல் ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு பாடம். மென்மையாக நினைத்தால், கொஞ்சம் நிதானமாக சிந்தித்தால், அந்த குறைந்த நாட்கள் இருக்கிறது அல்லவா, ஒரு 15 இருந்து ஒரு 20 வருடம் கல்வி கற்கக்கூடிய நாட்கள், வருடங்கள், அந்த வருடங்கள்ல கூட பிணிகள் அதிகமாக இருக்கின்றன. பிணி என்று சொன்னால் நோய்களும் நம்மை தாக்குகின்றன. நல்ல பரீட்சை நேரத்தில் ஜுரம் வரலாம்,
முக்கியமான ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்கிறோம். அந்த செய்முறை தேர்வுல வேற விதமான ஒரு உடம்புக்கு வழி இல்லாமல் போகலாம், சரியில்லாமல் போகலாம். இப்ப ஏற்பட்ட ஒரு நிலையிலே நமக்கு வாழ்க்கையில பிணிகள் அந்த கல்வி கற்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நமக்கு இருக்கின்றன. அதை மெல்ல நினைக்கும் பிணிவல மென்மையாக ஆராய்ந்து பார்த்தால் பிணியிலானது நோயிலானது மிக அதிகமாக இருக்கிறது. தெள்ளிதின் ஆராய்ந்து கற்பவே. மொத்தம் கல்வி கரையில்லாதது, அந்த கற்பவருடைய அந்த வாழ்நாள் மிக மிக சிறியது, அந்த சிறிய ஒரு வாழ்நாளும் அது பிணி அதிகமானது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், நல்லா ஆராய்ந்து கற்க வேண்டும். கல்வி என்பது ஆய்வு முறையிலே நாம் கற்க வேண்டும். அதுதான் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆய்வு முறையில கற்றால் தான் அது எது போல கற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உதாரணமாக சொல்கிறார்கள். என சொன்னால் குருகு என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு பறவை அந்த காலத்தில் இருந்தது. இந்த காலத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த குருகு என்று சொல்லக்கூடிய அந்த பறவை என்ன செய்யும் என்று சொன்னால், நீரிலே அதாவது பாலிலே நீர் கலந்தால் இந்த பாலை மட்டும் என்ன செய்யுமா, சாப்பிடுமா, நீரை ஒழித்து விடுமா. அதை போலத்தான் நாம் என்ன செய்ய வேண்டுமா, நல்ல விஷயத்தை மட்டும் நல்ல ஆழமாக கற்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன்மையை குருகு போல நாம் எடுத்துக்கொண்டு கற்க வேண்டும். எவ்வளவு அழகாக சொல்கிறது நாலடியார். கல்வி கரையில்லாதது, கற்கக்கூடிய வாழ்நாள் சிறியது, அந்த சிறிய வாழ்நாளிலே பிணிகள் பழையது, பல பிணிகள் உண்டு. அந்த பிணிகளுக்கு இடையேயே நாம் என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து நாம் அமைவுடை கற்பவே. அந்த அமைவான நல்ல ஒரு நமக்கு தேவையான விஷயங்களை கற்கக்கூடியவன் தான் எதை போன்றவனான், குறுகானது அந்த பாலும் நீரும் கலந்த அந்த திரவ நிலையில இருக்கக்கூடியதை பாலை மட்டும் எடுத்துக்கொண்டு நீரை ஒழிக்கின்றது அல்லவா, அதை போலானது என்று சொல்லி முடிக்கிறார். அத வள்ளுவர் கூட ஒரு ஜென்மத்திலே நாம் கல்வி கற்றால் அந்த கற்ற கல்வியானது பல ஜென்மங்களையும் கடத்தேற்றுமா. கல்வி கற்றனுடைய பயன் என்ன, அறியாமை போகும், உலக அறிவு நமக்கு வரும். இந்த இரண்டும் வந்தால் வாழ்க்கையில நாம் என்ன செய்ய போகிறோம் என்று ஆறாவது அறிவு இருக்கிறது அல்லவா, மனிதனுடைய ஆறாவது அறிவு. அதற்கு நாம் என்ன செய்வோம், கொஞ்சம் அதுக்கு ஒரு வேலை கொடுப்போம். இந்த ஆய்ந்து கற்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அனைத்துமே அறிவுபூர்வமாக இருக்கும். எனவே அறிவுபூர்வமாக இருந்தாலே மற்றவர்களுக்கு நாம் தீங்கு செய்ய மாட்டோம். நன்மைகளே செய்யக்கூடிய மனசு என்ன வரும், நல்லதையே செய்வோம். இந்த நல்லதையே செய்யும் போது அது தொடர்ந்து நடந்தால் அடுத்த ஜென்மம், அதற்கு அடுத்த ஜென்மம், அதற்கு அடுத்த ஜென்மம் என்று சொல்லி ஜென்மந்தோறும் கரையேற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு துடுப்பாக கல்வி பயன்படுகிறது என்று சொல்கிறார் யார், வள்ளுவர். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்று வள்ளுவருடைய குரலை இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். இதே சமயத்தில் நாலடியார்ல இன்னும் ஒரு அருமையான ஒரு பாடல் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அழகை பற்றி சொல்கிறார். அழகு என்பது எதிலே வருகிறது, கல்விதான் அழகு என்பதை நினைவுறுத்தக்கூடிய வகையிலே என்ன செய்கிறார், குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டல் அழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம்யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்று அழகாக சொல்கிறது நாலடியார் பாடல். குஞ்சி அழகும், ஆடவர்கள் தன்னுடைய அந்த கூந்தல் என்று சொல்லக்கூடிய அருமையான கூந்தல், அந்த காலத்துல நீங்க சங்க இலக்கியத்துல குறிஞ்சி பாட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆடவன் எப்படி வருவான் என்று சொன்னால், இன்றைய இளைஞர்கள் பங்கு என்று வைத்திருக்கிற அல்லவா, அதை போலத்தான் அந்த குறிஞ்சி பாட்டினுடைய தலைவனை பார்த்தான் இன்றைய இளைஞர்கள் வைத்திருக்கிறதா நாம் நினைக்க வேண்டும். எனவே முடி நீளமாக வைத்துக் கொண்டு அலங்காரமாக வைத்துக் கொள்வார்களாம். எனவே ஆடவர்கள் எந்நேரமும் தன்னுடைய கையில சீப்பு கண்ணாடியுமா தான் இருப்பாங்க, பார்த்திருக்கலாம். அந்த குஞ்சி அழகும் என்று சொன்னால் ஆடவருடைய கூந்தல் அழகும், அடுத்தது அந்த குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் என்று சொன்னால் அந்த கொடுந்தானை வேட்டி கட்டக்கூடிய அழகு, பெண்களை பார்த்தால் மஞ்சள் பூசக்கூடிய அழகு, வேட்டி கட்டும் போது நல்ல அந்த கரையானது தளைய 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 கட்டுவார்கள், பட்டி வெட்டியாக இருந்தாலும் சரி, கரை போட்ட வேட்டியாக இருந்தாலும். எனவே குஞ்சி அழகு என்பது ஆடவருக்கும் பொருந்தும் பெண்டிற்கும் பொருந்தும். கூந்தல் என்பதுதான் பெண்டீர், அதே போல கூந்தல் என்பது ஆடவரும் வைத்திருக்கிறார்கள். எனவே குஞ்சி அழகு என்பது பொதுவான ஒரு விஷயமாக இந்த இடத்திலே நாம் கொள்ளலாம். கொடுந்தானை கோட்டழகம் என்று சொன்னால் அந்த வேட்டி தளைய தளைய கட்டக்கூடியது. அதை போலதான் பட்டு சேலையை பெண்கள் தளைய தளைய கட்டுகிறார்கள். முகத்திலே மஞ்சள் பூசக்கூடிய மஞ்சள் அழகும், குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. இந்த மூணு விஷயம் அழகு என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது அழகல்ல. நெஞ்சத்து நல்லம்யாம் என்னும் நடுவு நிலைமையால் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் போது, நடுவு நிலைமையோடு சீர்தூக்கி பார்க்கும் போது என்ன அழகு என்று சொன்னால்
கல்வி அழகே அழகு. எனவே கல்வி என்பது ஒருவனை அனைத்து ஜென்மங்களும் கிடைத்தேற்றக்கூடிய ஒரு துடுப்பாக இருக்கிறது. குறைந்த நாள் வாழ்க்கையிலே, பிணிறைந்த அந்த வாழ்க்கையிலே கல்வியானது நாம் நமக்கு தெரிந்த எந்த கல்வியோ அதை மட்டும் விடாமல் பிடித்துக் கொண்டு அதிலே நாம் அறிவு பெற்றால் மிக மிக எளிமையாக நாம் வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். மூணாவதாக, நமக்கு இருக்கக்கூடிய புற அழகெல்லாம் அழகு என்று சொல்ல முடியாது. அக அழகை கூட்டக்கூடிய கல்வி அழகே இந்த இடத்தில் அழகாக சொல்லலாம். எனவே இப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு கல்வி அழகை பல்வேறு இலக்கியங்கள் பல்வேறு காலகட்டங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் சொல்வார்கள், கற்றாரை கற்றாரே காமுறுவர். படித்தவர்களை படித்தவர்கள் தான் விரும்புவார்கள். அல்லது எத்திசை செல்லும் அத்திசை சோரே. ஒரு புலவர் பாடியிருக்கிறான் சங்க இலக்கியத்திலே. எப்படி என்று சொன்னால், அந்த மன்னவன் கொடை செய்திருக்கிறாராம். கொடை செய்யும் போது குறைவாக கொடுத்து அவன் அவமானப்படுத்தி விட்டான். எனவே அதை பார்த்த உடனே அந்த மன்னனை பிடிக்காத அந்த புலவர், நீ போ, நீ கொடையே கொடுக்க வேண்டாம், என்னுடைய தமிழ் என்னை வாழ வைக்கும் என்று சொல்லி இன்னொரு மன்னனை நான் பார்த்து பாடினால் எனக்கு கொடை கிடைக்கும் என்று சொல்லி என்ன செய்கிறார், எத்திசை செல்லும் அத்திசை சோரை. எந்த இடத்துல நான் போய் தமிழை சொன்னாலும் எனக்கு காசு கொடுப்பார்கள் என்று அந்த புலவன் பாடியிருக்கிறார். அதாவது திரையடலோடியும் திரவியம் தேடு. எல்லா வெளிநாடுகளுக்கும் நாம் வெளிநாட்டுக்கு போய் நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் கல்வி என்று சொல்லக்கூடிய அறிவு இருக்க வேண்டும் என்றால், எனவே அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கல்வியை நல்ல மிக மிக நுண்ணிய பொருளாக ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த கல்வியை இன்னைக்கு நம்ம கல்லாதனால என்ன சொல்லிடுறார், வள்ளுவரே சொல்றார், இவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப பிரயோஜனமானது. எல்லா ஊரும் நம்ம ஊரே, யாதும் ஊரே யாவரும் கேளி. எல்லா ஊருக்கும் கல்வி இருந்தா போயிட்டு வந்துடலாம். நம்ம படிச்சிருக்கிற கல்வி எல்லா இடத்துலையும் போய் நம்ம பயன்படுத்தி பணத்தை எடுத்து வாங்கிட்டு வரலாம். இப்ப ஏற்பட்ட அருமை பெருமை இருக்கக்கூடிய ஒரு கல்வியை நாம் இன்னும் ஏன் நாம் கற்காமல் இருக்கிறோம், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். எனவே அருமையான இந்த கல்வியை நாம் இந்த காலகட்டத்திலே நாம் கண்டிப்பாக அது ஒரு சொத்தாக நாம் நினைத்து கற்க வேண்டும். கல்விக்கு சரஸ்வதி என்று சொல்லியிருக்கிறார்கள். சரஸ்வதியை கற்றுவிட்டால் மகாலட்சுமி தானாக தேடி வரும். எனவே கல்வியை பற்றி மிக 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 ஒரு முக்கிய ஒரு கருத்தாக இந்த இடத்துல நான் வைக்கிறேன். சரி நேயர்களே, கல்வியை பற்றி இப்பொழுது நாம் பார்த்தோம். இனி ஒரு நல்ல கருத்தோடு இன்னொரு முறை பார்ப்போமா நேயர்களே? வணக்கம். வணக்கம் ஏஎம் டிவி நேயர்களே. சொல் புதியது சுவை புதியது என்ற நிகழ்ச்சியிலே இன்று ஒரு அருமையான ஒரு கருத்தை நாம் பார்ப்போம். ஒரு மிக மிக பிரபலமான ஒரு பெரியவருடைய கருத்து. ஆங்கிலேயர் நாட்டிலே வாழ்ந்த ஒரு அருமையான ஒரு ஆளுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு சிறு நிகழ்வை பற்றி நாம் பார்ப்போம். ஆமா, சந்தர்ப்பத்தை கைவிடாதே என்ற தலைப்பின் கீழாக இந்த கருத்தை நாம் பார்ப்போம். ஆங்கில நாட்டிலே ஒரு சிறுவன், அவனுக்கு வயதோ 13 தான். அந்த 13 வயதிலே போய் பள்ளியிலே போய் கூட படிக்க முடியாத ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான வறுமையான ஒரு சூழல். அந்த சூழலிலே அவன் கல்வி கற்க முடியல, வறுமை, பள்ளியில சேர்ந்து அவனை படிக்க வைப்பதற்கு ஆள் இல்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை. மிக மிக சோகமான ஒரு நிலையிலே ஒரு நாடக கொட்டகையினுடைய முன்பகுதியிலே என்ன செய்யறான், மிக சோர்வாக அமர்ந்திருக்கிறான். இந்த நேரத்துல பாருங்க, ஒரு பெரிய சாரட் வண்டியில, குதிரை ஓட்டக்கூடிய அந்த சாரட் வண்டியில ஒரு பெரிய பணக்காரர் வருகிறார். என்ன சொல்லுறார் என்று சொன்னால், தம்பி, இங்க யாருமே இல்லை சுத்தி, என்னுடைய குதிரையை நீ பார்த்து கொள்வாயா, அதுக்கு உனக்கு நான் பணம் தருகிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அந்த பையனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆஹா, இது வரைக்கும் நம்ம வேலையில்லாம இருந்தோமே, படிப்பு தான் வரல, வறுமை, பள்ளியிலே சேருவதற்கு நாம் முடியவில்லை, இந்த மாதிரி சிறிய சிறிய வேலைகளை செய்து நாம் படித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்திலே, சரி நான் பார்க்கிறேன் என்று சொல்லி என்ன செய்யறான், அந்த இதை பெரியவர் சொல்லி, நீங்க போங்க, உள்ள போங்க, நாடக கூட்டத்தில் போய் நாடகத்தை பாருங்க, நான் உங்களுடைய குதிரையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அனுப்புறோம்.
பெரியவரும் சந்தோஷப்பட்டு கொண்டே உள்ள போகிறார். இவன் என்னத்தை பார்க்க போறான்னு ஒரு சந்தேகம் இருக்கு பெரியவருக்கு. உள்ள போய் கொஞ்சம் கழிச்சு திரும்பி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு திரும்பி அவர் வர்றாரு. தன் குதிரையும் வண்டியும் தேடிக்கிட்டு இருக்காரு. எங்கடா நம்முடைய குதிரை வண்டியை காணுமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பளபளப்பான ஒரு குதிரை வண்டியை பார்க்கிறார். சந்தேகப்பட்டு கூட இது நம்மளுடைய வண்டி தானா என்று சொல்லி உள்ள போய் பார்க்கிறார். அது அவருடைய வண்டி தான். உடனே அந்த பையனை பார்த்தோன்னே எந்திரிச்சிடறான். எந்திரிச்சு என்ன செய்யறாரு, அவர் வருவதற்கு முன்னால இவன் என்ன பண்றான்னா குதிரையினுடைய பின்பகுதியில் ஒட்டியிருக்கிற அழுக்கையெல்லாம் நல்லா என்ன செய்யறான், தொடச்சு வைக்கிறான். அந்த குதிரை வண்டியினுடைய சேனம் இருக்கு இல்லையா, அதனுடைய முன்பகுதி சேனத்தை பூரா நல்லா துணி வச்சு தொடச்சு பளபள ஆக்கி வச்சிடறான். பொழுது போகணும்ல, நல்ல ஒரு 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 அக்கறையோடு இந்த செய்திருக்கிறார் இந்த சிறுவன். வந்தோட பணக்காரர் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இந்த வண்டியை நான் வீட்டில் கூட தொடங்க மாட்டானப்பா, இங்க வேலைக்காரன் கூட சரியா துடைக்கிறது இல்லை, ஆனா நீ நல்லா தொடச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி என்னது தன்னுடைய பையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறார். கொடுத்தோன்னா இந்த பணத்தை பார்த்தறியாத இந்த சிறுவன் என்ன பண்றான்னா, ஆகா இவ்வளவு பணம் நம்ம கையில கொடுக்குறாரு, இந்த சின்ன வேலை தான் நம்ம பண்ணோம், அவனை பொறுத்தவரைக்கும் சின்ன வேலை தானே பண்ணோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வாங்கிட்டு சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போறோம். நாளைக்கு நான் வருவேன், நாளைக்கு என்னுடைய குதிரை நீ பார்த்துக்கோன்னா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இது மாதிரி 2 நாட்கள் 3 நாட்கள் வருகின்றன. அந்த பெரியவர் அந்த குதிரையும் அந்த வண்டியும் ஒப்படைக்கிறார் அந்த சிறுவன்ட்ட. இப்படியே நாள் போகிறது. போன உடனே திருப்பி என்ன செய்யறாரு, அந்த பெரியவர் மாதிரி இன்னொரு 5-6 முதலாளிகள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய குதிரையும் வண்டியும் ஒப்படைக்கிறான். எல்லாத்தையும் அவன் பார்க்கறதுக்கு அவனுக்கு நேரம் போதல. எனவே என்ன செய்யறான், தனக்கு கீழாக சின்ன சின்ன சிறுவர்கள்